அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மளை நேற்று சொன்ன மாதிரியே அந்த இரண்டாவது பகுதி விவசாயிகள் போராட்டம் அது இன்று பதிவிடப்படுகின்றது. முதல்ல விவசாயிகள் அப்படின்றவங்க இந்தியா முழுக்க இருக்கின்றார்கள். பஞ்சாப் மாநிலத்துல மட்டும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பஞ்சாப்ல அவங்க பெரும்பாலும் சாப்பிடும் உணவு கோதுமை. ஆனா பாஸ்மதி ரைஸ் அப்படின்றது அங்க ஏராளமாக விளைகின்றது அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படிங்க அவங்க சாப்பிடாத ஒரு உணவு அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு கேள்வி. அடுத்தது இவர்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமாகவே எந்த ஒரு அரசாங்கத்தாலும் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற கூடாது. இந்த தகவலை பாருங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்னைக்கு இவங்க கேட்கிறாங்களே விவசாயிகள், அந்த எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கை அதுபடி இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, இதை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்ட பதில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. எப்படிங்க இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிட்டாங்க. அந்த விவசாயிகள் சட்டம் அது வந்தப்பவே இவங்க போராட்டம் பண்ணவே நம்ம ஒரு விரிவான பதிவு போட்டு இருந்தோம். முக்கியமான 3 ஷரத்துக்கள் அந்த விவசாயிகள் சட்டம். இதை எதிர்த்து தான் விவசாயிகள் போராடினார்கள். நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களும் டிராக்டர்லாம் ஏறிக்கிட்டு போராட்டத்தில் கலந்துகினார். ஆனால் 2019 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் படத்தை போட்டு இந்த விவசாயிகளுக்குன்னு ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்கள். அதுல இருந்த 3 ஷரத்துக்கள் அப்படியே ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லணும். அதைத்தான் பாஜக அரசு விவசாயிகள் சட்டமாக கொண்டு வந்தது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அவங்களே படிக்கிறது இல்லை போல இருக்கு. இல்ல ஜனங்க அதை படிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. தாங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் போது அதை எதிர்த்து போராடிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த விவசாயிகள் கோரிக்கை அவங்க என்ன சொல்றாங்க? எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருந்தபடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் 50% அப்படின்றத மினிமம் சப்போர்ட் பிரைஸாக அறிவிக்க வேண்டும் இப்படின்றது இவர்களுடைய கோரிக்கை. இதுல பாஜகல ஒரு விவசாயி சங்க தலைவருடைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த கோதுமை இருக்கு இல்லையா, 300 கிலோ கோதுமை, இதுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸா நீங்க இவ்வளவு ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாம 12 கிராம் தங்கத்தை நீங்க பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 கிராம் தங்கம் இன்னைக்கு என்ன விலை அப்படின்னு நீங்க டெய்லி மார்க்கெட்டை பார்த்து கணக்கு போட்டுக்கலாம். அந்த தங்கம் விலை பெரும்பாலும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ 300 கிலோ கோதுமைக்கு 12 கிராம் தங்கத்தை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா 1 கிலோ கோதுமையோட விலை கிட்டத்தட்ட 252 ரூபாயாக போகும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்படி ஆகுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் கோதுமை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா சுகரா அப்படின்னு பேசி நிற்கிறோம். அதனால அரிசியை விட்டுட்டு கோதுமைக்கு மாறலாம், இப்படிதான் பேசி நிற்கிறோம். நம்ம 250 ரூபா கொடுத்து 1 கிலோ கோதுமை வாங்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் 50% அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது எவ்வளவுன்னா நம்ம ஏத்திட்டு போகலாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஒரு தொழிற்சாலை லாபகரமா நடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த உற்பத்தி செலவு அப்படின்றத குறைக்கணும். காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது அப்பதான் நமது லாபம் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கையில நிற்குங்க. காம்படிஷனே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வைக்கிறது தான் விலை. சரியா? இப்ப சோப் எடுத்துக்கங்க. சோப்புல நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தி செலவு இதை குறைச்சா மட்டும்தான் லாபம். ஏன்னா நீங்க இல்லைங்க எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளவு ஆகுது, ஏன்னா நாங்க எங்களுடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் நிறைய சம்பளம் கொடுக்குறோம், அதனால ஒரு சோப்பு தயாரிக்கிறது எங்களுக்கு 50 ரூபா ஆகுது, மேல 5 ரூபா தான் நாங்க லாபம் வச்சு விற்கிறோம், 55 ரூபா அப்படின்னு சொன்னா ஜனங்க கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுன்னா சம்பளம் கொடுத்துட்டு போங்க, வாங்க 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எல்லாம் சோப்பு விற்குது, நான் அதை வாங்குறேன் அப்படின்னு வாங்க. கரெக்டா? அப்போ இந்த உற்பத்தி செலவை பேஸ் பண்ணி நீங்க எம்எஸ்பின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு செலவானா நமக்கு என்ன வந்தது, நாம பாட்டுக்கு செலவு பண்ணிக்கினே போவோம், அதுக்கு ஏத்த மாதிரி விலை வைக்க போறாங்க அப்படின்னு தானே எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. அப்போ பாதிக்கப்பட போவது அதை வாங்கி சாப்பிடுற நாம தான். கட்டுப்படி ஆகாது நம்மால. அடுத்தது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு அப்படின்னா ஒரு மூட்டை நெல், நம்ம அந்த கவுண்டமணி ஜோக்ல தெரியும், ஒரு நெல் அரைச்சா ஒரு அரிசி, 2 நெல் அரைச்சா 2 அரிசி. அப்போ ஒரு மூட்டை நெல் அரைச்சா ஒரு மூட்டை அரிசி வேணுமே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு, தெரியுமா?
அந்த மாதிரி ஒரு மூட்டை நெல் அரைச்சா, அதாவது 100 கிலோ நெல் அரைச்சா 100 கிலோ அரிசி வராது. சரி, தோராயமா 50 கிலோ அப்படின்னு வச்சுப்போம் கணக்குக்கு. அப்போ ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 அப்படின்னா 50 கிலோ அரிசியுடைய விலை 2500 ஆகின்றது. தோராயமா நான் சொல்றேன். இதுக்கு மேல அந்த அரைக்கிற கூலி, அதுக்கப்புறமா எந்த ஒரு பொருளா இருந்தாலும், குறிப்பா இந்த மாதிரி அரிசி, கோதுமைன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் அது கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல தனியார் கிட்டயோ விற்கிறாங்க. அப்போ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் 50 ரூபா கிலோ அப்படின்னா, அதுவும் கவர்மெண்ட்லயே ஒரு குவிண்டால் 2500 அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்கன்னா, அப்ப தனியார் கிட்ட போனோம்னா அதை விட அதிகமா இருந்தா தான் போவாங்க. கரெக்டா? சரி, தனியாரும் அதே 2500க்கு வாங்கிப்பாங்க. அந்த கணக்குலயே நம்ம வருவோம். அப்போ 1 கிலோ அரிசி 50 ரூபா. இது அரைக்கிற கூலி. அதுக்கப்புறம் தனியா 10 கிலோ 5 கிலோ இது மாதிரி மூட்டை கட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு மாநிலம் முழுக்க ஒரு ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாரு. அவர் மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு அவங்களுக்கு அனுப்புவாரு அந்த போக்குவரத்து செலவு. அவர் ஒவ்வொரு கடைகளுக்கும் அவர் அனுப்புவாரு. இதுல பெரிய கடைகள் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து வாங்கி வைக்கிற சில்லறை கடைகள் இருக்கும். எல்லா இடத்துலயும் போக்குவரத்து செலவு பிளஸ் அவங்க லாபம். கடைசியா நாம கன்சியூமர் வாங்கும் பொழுது 100 ரூபாய்க்கு போய் நிற்கும் அரிசி. கட்டுப்படி ஆகுமா? இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஏராளமான சலுகைகள், மானியங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதத்துல இதை நான் ஏத்துப்பேன். ஏன்னா அப்போதான் இந்த விலை ஏறாம இருக்கும். ஆனா சலுகைகள் கண்டினியூ ஆகினே இருக்குது. இந்த எம்எஸ்பி மட்டும் மேல ஏறிக்கினே போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த உணவுப் பொருட்களுடைய விலை, அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் ஏறத்தான் செய்யும். அடுத்தது கிட்டத்தட்ட 23 பொருட்கள் பட்டியலிடுகின்றார்கள். இதை எல்லாத்துக்கும் நீங்க எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்ன்றதை நாம இப்ப பார்த்தோம். அப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலை பிக்ஸ் பண்ணிட்டு இதை அரசாங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வாங்கிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற எதுக்கும் பணம் இருக்காது. இன்னைக்கு பாரத் ரைஸ் அப்படின்னு 29 ரூபாய்க்கு அரிசி விற்கிறாங்க. வெளி மார்க்கெட்ல உங்களால 29 ரூபாய்க்கு அரிசி வாங்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப அந்த மீதி காசு யாரோட காசு? இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றேன், எவன் அப்பம் விட்டு காசு? நாம கொடுக்கிற வரி பணம். அதுல தான் இந்த மானியம் கொடுத்து 29 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. அப்ப எல்லாம் இந்த மானியத்துக்கே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா எப்படி ஒரு கவர்மெண்ட் மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? எப்படி தொழிற்சாலைகள் வரும்? எப்படி ரோடு வரும்? எப்படி ஏர்போர்ட்டோ இல்ல சீபோர்ட்டோ வர முடியும்? அடுத்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கை. இதெல்லாம் எங்கேருந்து யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மன்ரேகான்னு சொல்லுவாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம்னா தான் நமக்கு டக்குன்னு புரியும். அதை 200 நாளா மாத்தணுமா? அதுக்கப்புறமா அந்த ஒரு நாள் வேலைக்கான கூலி அப்படிங்கிறது 700 ரூபாயா பிக்ஸ் பண்ணணுமா? அதுக்கப்புறமா இந்த விவசாய வேலைகள் இருக்கு இல்லையா, அதையும் இந்த 200 நாள் வேலை திட்டத்துல கொண்டு வரணும். இது அவர்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். தமிழகத்துல இன்றைக்கு இருக்கின்ற பல சிறு குறு விவசாயிகளுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை. விவசாய வேலைக்கு யாருமே கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டதன் நோக்கமே ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ், விவசாய வேலை இல்லாத நாட்கள்ல அவங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்காக சாலை போடுவது, இல்ல தூர் வாருவது, ஏரி குளம் வெட்டுறது, இந்த மாதிரி நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் 100 நாள் வேலை திட்டம். சோ விவசாய வேலை இல்லாத நாட்கள்ல மட்டும்தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, இங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துல எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நாம ஒன்றும் சொல்ல வேணாம். இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்க இந்த விவசாய சங்கங்களை கேட்டு பாருங்க, விவசாயிகளை கேட்டு பாருங்க. நான் சொல்றது பெரிய பணம் படைத்த பல ஏக்கரா வச்சிருக்க விவசாயிகள் இல்லை. அரை ஏக்கரா, 1 ஏக்கரா, 2 ஏக்கரா வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கிறாங்க பாருங்க. அந்த விவசாயிகள் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்த பிறகு எங்க விவசாயமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ இந்த 700 நாள் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாங்க, 200 நாள் ஆக்கணும்னு சொல்றாங்க. இந்த விவசாய வேலைகளையும் அதுல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. தமிழகத்துல இருக்க விவசாயிகள் அதை தான் கேட்டுக்கிறாங்க. இந்த மன்ரேகா 100 நாள் வேலை திட்டத்துல வேலை கொடுக்குறீங்க இல்லையா, ஏன் நீங்க இந்த தூர் வாரது அதோட நிறுத்திக்கிறீங்க, விவசாய வேலைகளுக்கு அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு போய் பழகியவர்கள் நாளைக்கு 200 நாள் ஆக்கிட்டு விவசாய வேலைகளுக்கும் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா வருவாங்களா? அங்க இது நாள் வரைக்கும் எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நாங்க வேலை செய்வோம், 9 to 5 இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா விவசாய வேலை நடக்குமா? ஒருவேளை அப்படி வரவங்க
அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு திருப்தி வரா மாதிரி வேலை செய்யல அப்படின்னா, சார் இவர் இன்னைக்கு சரியாவே வேலை செய்யல சார், அதனால இவர் இனிமே வானா, இவருக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொன்னா அதுல வந்த தொழிலாளி அதை ஏத்துப்பாரா? இந்த மாதிரி ஒரு 4 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஒரு தொழிலாளி மேல, இவர் சரியா வேலை செய்யலன்னு, அதனால இவர் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுகின்றார் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துப்பாங்களா? அடுத்தது இதுல இன்னொரு சிக்கல் என்ன வரும்னா, இந்த 700 ரூபாய் விவசாய வேலை திட்டத்துக்கு அப்படின்னும் போது இந்த பெரிய விவசாயிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் வேணா மேல உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் பெரு விவசாயிகள் பக்கம் போயிருவாங்க. குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும், வேற வழி இல்லை, நிலத்தை பெரிய முதலாளிகள் கிட்ட வித்துட்டு அவங்களும் இந்த 200 நாள் வேலை திட்டத்துக்கு தான் போகணும். இதைத்தான் இந்த விவசாயிகள் எதிர்பார்க்கின்றார்களா? 6 மாசத்துக்கு தேவையான உணவோட வந்திருக்காங்களாம் இந்த போராட்டத்துக்கு. அங்க வந்திருக்க வண்டி எல்லாம் பாத்தீங்கல்ல, ஏங்க இவ்வளோ பெரிய டிராக்டர்களோ இல்ல கார்களோ வச்சிருக்கவங்க தான் ஏழை விவசாயிகளா? ஏழை விவசாயிகள் கிட்ட மாட்டு வண்டி கூட கிடையாது, சொந்தமா மாடு கூட இருக்காது உழவு பண்றதுக்கு. டிராக்டரே எங்கேயோ வாடகைக்கு வாங்கி இது மாதிரிதான் கஷ்டப்பட்டு பண்ணி நிக்கிறாங்க விவசாயம். அந்த சிறு குறு விவசாயிகளை பத்தி யாரும் இன்னைக்கு கவலைப்படுறது கிடையாது. இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்கின்றவர்கள்லாம் பெரிய விவசாயிகள், கோடீஸ்வரர்கள். இதுல இங்கேருந்து அப்படியே ரொம்ப கண்ணீர் வடித்து சொல்கின்றார்கள், ஐயோ அவங்க எல்லாம் விவசாயிகள், தீவிரவாதிகள் அல்ல. அப்ப அவங்க மேல குண்டர் சட்டம் போடலாமா? மேல் மால இருக்கவங்களும் விவசாயிகள் தான். அப்ப அவங்க மேல குண்டர் சட்டம் போடும்போது, இல்ல அவங்களுக்காக அவரு வேற ஊர்ல இருந்து போராடினார் அப்படின்னு குண்டர் சட்டம் போடும்போது அப்ப இதெல்லாம் தெரியலையா? இதே இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்துல வேற இடத்துல இருந்து எத்தனையோ பேர் ஆதரவு தெரிவித்து பேசினுக்கிறாங்கல்ல. அப்ப அவங்க மேல குண்டாஸ் போடலாமா? ஒத்துப்பீங்களா? தீவிரவாதிகள் இல்ல, குண்டாஸ் போடுறோம், சரியா? இதுல பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள்ன்ற போர்வையில வந்திருக்க ஒரு சிலர் காலிஸ்தான் வேணும், ஏங்க எம்எஸ்பி வேணுமா இல்ல காலிஸ்தான் வேணுமா? உங்களுக்கு விவசாயிகள் இதைத்தானே கேட்கணும், நீங்க காலிஸ்தானை பத்தி கேட்கறீங்க. இதுல இருந்து புரியுது இல்லையா? இதுல பாஜக தரப்புல இருந்து ஒரு விவசாயி பேசின வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல அவர் சொல்றாரு, இந்த ராம் மந்திருக்கு அப்புறம் மோடியுடைய கிராஃப் அப்படியே மேல ஏறி நிக்குது, அதை குறைக்கணும், அதுக்காகத்தான் போராட்டம். அப்ப விவசாயிகளுக்காக இவங்க போராட்டம் நடத்தவில்லை, அது நல்லாவே தெரியும். ஏன்னா தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தோம், இந்த 2024 தேர்தல் நெருங்குற சமயத்துல ஏராளமான சதி செயல்கள் நடைபெறும். ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும்னே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ரொம்ப தயாரா இருப்பாங்க. இதுக்கு வேறு பல சக்திகளும் பின்னாடி இருப்பாங்க. இதையெல்லாம் உஷாரா இருந்து கவனிக்கணும்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியாத்தான் நான் இன்னைக்கு பார்க்கிறேன். அன்றைக்கு ஆட்சியில இருக்கும்போது இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி எம்எஸ்பியை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை கொண்டு வருவோம்னு சொல்றதும் போது கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? ஆட்சியில இருக்கும்போது ஒண்ணு சொல்றது, வெளில போது இப்படி சொல்றது, ஆட்சியில இருக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, அதையே வேற கட்சி நிறைவேற்றினாங்கன்னா அதை எதிர்த்து போராடுறது. நாம இதெல்லாம் யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். அதை பத்திலாம் நம்ம கவலையப்படுறது கிடையாது. சரி, நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை யாராவது படிப்பாங்களா? அவங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே படிக்கல, அப்புறம் தானே நாம படிக்கிறது. அடுத்தது WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதிலிருந்து வெளிவர வேண்டும். மற்ற நாடுகளுடன் இருக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதையெல்லாம் கேன்சல் பண்ணணும். WTO அப்படின்னா என்ன, விவசாய பொருட்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீ ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட், இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன விவசாய பொருட்களுக்கு மட்டுமா? இந்தியால விவசாயம் அல்லாத எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதனால அந்த இண்டஸ்ட்ரிகள் எந்த அளவுல பயனடைகின்றார்கள்? அப்ப நீங்க இந்த FTA, WTO இதெல்லாம் விட்டு வெளில வந்துருங்க அப்படின்னா அப்ப அந்த நிறுவனங்களை எல்லாத்தையும் இழுத்து மூடிடலாமா? நம்ம அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், அந்த பாலாடை கட்டிகள், நம்ம ஆடு மாடுகள் இதெல்லாம் போட்டோ எடுத்துன்னு வெளிநாட்டுல கொண்டு போயிட்டு பாத்தீங்களா எங்க மாடுகள் இப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சு வித்துட்டு வரலாம். இதைத்தான் பண்ணணும் போல இருக்குது. விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பார்க்கணுமே விட்டுட்டு இந்த மாதிரி பெரு விவசாயிகள், முதலாளிகள் இவங்க போர் அடிக்குதே அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்துற மாதிரி, இந்த பானத்தையே கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது அவர்களுடைய கோரிக்கைகள். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ன, விவசாயம் மத்திய பட்டியலில் வருகின்றதா? ஏன் மாநிலத்தில் இருக்க ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகள் அவங்க இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்க முடியாதா?
ஏங்க இன்னைக்கு காங்கிரஸோ இல்ல திமுகவோ இல்ல ஆம் ஆத்மி கட்சியோ விவசாயிகளுக்காக ஆஹா அவர்கள் விவசாயிகள் அன்னதாதாக்கள் அப்படின்னு குரல் கொடுத்துருக்கிறீங்க. அவங்க மாநிலத்துல என்னப்பா நீங்க என்ன கேக்குறீங்க? இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் 50% அதானே நாங்க குத்துட்டு போறோம். இங்க நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் பிக்ஸ் பண்றாங்கல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிக்ஸ் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பிக்ஸ் பண்றாங்க. அப்ப அதே மாதிரி இது பாருங்க, நாங்க அந்த கமிட்டி அறிக்கைகளை அமல்படுத்துகிறோம். நீங்க தானே கேக்குறீங்க, நாங்க பண்றோம். அடுத்தது என்ன? இன்சூரன்ஸ், அந்த பிரீமியம் எல்லாம் கவர்மெண்டே கட்டணுமா? நாங்க கட்டிட்டு போறோம். சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? WTO FTA இது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. மற்றபடி குறைந்தபட்ச ஆதரவு விலை மாநில அரசாங்கமே கொடுத்துட்டு போறாம அள்ளி கொடுங்க. அன்னதாதாக்கள் சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க கொடுங்க. மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும், ஏதாவது சட்டம் இருக்குதா? இப்ப புரியுதுங்களா எந்த அளவுக்கு ரெட்டை வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி நிற்கிறாங்க இந்த மாநில கட்சிகள்லாம் அப்படின்னு? இந்த நாட்டுல விவசாயிகள் மட்டும் இல்ல, அந்த விவசாய பொருட்களை வாங்கி சாப்பிடுகின்ற எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள். அவங்களையும் யோசிச்சு பார்க்கணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.